மணிகண்டன், உங்க பார்வை என்ன? எஸ், நியூஸ் 18 சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வணக்கங்க. அதாவது கார்த்திகை செல்வன் என்ன கேட்டிங்கன்னா, மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம், ஒரு தலை ராமனும் வேண்டாம், 10 தலை ராவணனும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடுங்க. அதாவது 10க்கு 2 பழுதில்லை அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் 17க்கு 17 பழுது அப்படிங்கிறது தான் காங்கிரஸை பார்க்குறது பரிதாபமாக இருக்குது. ஆர்கே மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் மாதிரி காங்கிரஸுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ள களநிலவரத்துக்கு 2 உதாரணம் சொல்கிறேங்க. அந்த 17 தொகுதியில் ஒரு 5 தொகுதியில் மட்டும் நான் சொல்கிறேங்க. அம்ரோகாங்கிற தொகுதியில் போன முறை ஜெயிச்சது வந்து பிஎஸ்பி ஜெயிச்சது. பிஜேபி அங்கே 46% ஓட்டு வாங்கிச்சு, காங்கிரஸ் வாங்கினது 1%. காசியாபாத்தில் பிஜேபி 62, காங்கிரஸ் 7%. புலான்சாரில் வந்து பிஜேபி 60, காங்கிரஸ் 2.62. மதுராவில் 60%, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2.5. பதேபூர் சிக்ரியில் 67% பிஜேபி, காங்கிரஸ் வந்து 16.5%ங்க. ஸோ இதில் என்னன்னா, மத்திய பிரதேசத்தில் எனக்கு நீ கேட்ட சீட்டை கொடுக்கலையா, உத்தரப்பிரதேசத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு ஏன் தேடி தேடி 17 தொகுதி கொடுக்குறாரு அப்படின்னா, அதில் ஒரு சூட்சம் இருக்குதுங்க. மைனாரிட்டிக்கல் ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தான் அப்போ தான் தனித்து நிற்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா தன்னுடைய ஓட்டு 32%லேருந்து 20% கீழே போயிடுன்னு வாண்டடாக கூப்பிட்டு பிஜேபி எங்கெல்லாம் 55லேருந்து 60% மேலே ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் கட்டி விட்டுருக்காங்க. பாவம், இது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனுங்க. ஏன்னா நாராயணசாமி சாருக்கு நல்லா கலைஞர், நாம் இங்கே உட்காந்துட்டு பேசுகிறோம், உங்களுக்கும் நாராயணசாமி சாருக்கு நல்லா தெரியும். இந்த 17 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து ரேபரேலியை தவிர வேற எங்கேயாவது வெற்றி பெற்ற தொகுதி இருக்குதா? அகிலேஷ் யாதவ் தன்னுடைய வாக்கு வங்கி சரிஞ்சு போயிடக்கூடாது, முஸ்லிம்களுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு போச்சுன்னா தன்னுடைய வாக்கு சரிஞ்சு போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேண்டாம் இல்லாமலே போலான்ற இடத்துல இருந்து இப்ப ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்க முடியல. உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் தனியா போறதை விட தேவை இருக்குங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்கிறது அடுத்த ஸ்டெப்பா தானே பார்க்க வேண்டியிருக்கும். உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியான தேர்தல் நடைமுறை. ஊதி ஊதி ஓகே. கார்த்திகை செல்வன், உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரியங்கா வந்து கிட்டத்தட்ட வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்ச இடம் 2 இடம், வாங்கின ஓட்டு 2% ஓட்டு. இந்த பிஜேபி அடிக்கடி சொல்றாங்களே காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு, கிட்டத்தட்ட காங்கிரஸ் முக்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஆகி 20 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. தன்னுடைய சில அரசியல் லாபங்களுக்காக இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அகிலேஷ் யாதவ் வந்து அங்க உயிரே இல்லாத மதிப்பிழந்த 2000 ரூபாய் நோட்டு ஆன காங்கிரஸை வந்து கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு விவாத பொருள் ஆகும். ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட நீங்க எதிர்பார்த்தீங்க வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. பிஜேபியோட ஆம் ஆத்மியோட ஒட்டவே ஒட்டாது நீங்களாம் தொடக்க நாள்ல இருந்து சொன்னீங்க. எப்படி ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் ஒன்னா போக முடியும்னு கேள்வி எழுப்புனீங்க. ஆனா இன்னைக்கு வந்து உடன்படிக்கைக்கே வந்துட்டாங்களே. இப்பயும் சொல்றேங்க, இங்க எப்படி அகிலேஷ் யாதவுக்கு ஒரு தேவை இருக்குதோ அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவருடைய அமைச்சர்களை பத்தி அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இருக்குதுன்னு கோர்ட்டே ஒத்துக்கிட்ட குற்றச்சாட்டுகள், தான் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம். இந்த நேரத்தில் காங்கிரஸையும் நம்ம பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அரசியல் ரீதியா கிரவுண்ட் சப்போர்ட் கிடைக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக வாண்டடா காங்கிரஸ் தான் வண்டியில் ஏற்றி ஒரு சீட்டுக்கு மேல டெல்லியில கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு இன்னைக்கு 3 சீட்டு கொடுத்திருக்காரு. இன்னொன்னு புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு டெல்லியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு மோடி, டெல்லிக்கு கேஜ்ரிவால் அப்படிங்கிறது டெல்லி மக்கள் மைண்ட்ல ஏறின ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க 2 பேரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின கூட்ட காங்கிரஸையும் ஆம் ஆத்மி கூட்டி பார்த்தீங்கன்னா கூட பிஜேபி 50-55% அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குது. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட அந்த வெற்றி இது வேணா வாக்குகள் சதவீதம் வேணா கொஞ்சம் குறையலாமா ஒழிய நிச்சயமா இவ்வளவு பலவீனமா இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காக அதிமுக காத்திருந்துச்சு கூட்டணிக்காக. காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்கு, காங்கிரஸ் முத்து பாரத் அதை நோக்கிலாம் போகுதுன்னு மணிகண்டன் சொல்றாரு. மணிகண்டனுக்கு தெரியும் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு. காங்கிரஸ் கட்சி வராதான்னு அங்க திமுக கூட்டணியிலேருந்து வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நீங்களே பேசிட்டு இருந்தீங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் அந்த அடிப்படை வாக்கு வங்கி இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு.
இதெல்லாம் பேசுறப்ப கடைசியா வந்து என் அடிமடியிலேயே நீங்க கை வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதயா கார்த்திகை செல்வன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காலத்திலேயாவது காங்கிரஸுக்கு நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம்னு சொன்னார். அதனால தான் நான் ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம். அது இப்ப 2 நாள் முன்னாடில இருந்து தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம், தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு எப்ப சொன்னாரு? 3 நாளைக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை நியமனத்திற்கு பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. அரசியலை நீங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிக்குவீங்க. நீங்க நல்ல மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதல்ல, பொருந்தாத கூட்டணி, என் மகளை சிறையில் அடைத்தவர்களோட நான் கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொன்னவருக்கு 2018 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீல் சேர்ல உட்கார வச்சு 2வது ஃப்ளோர்ல ஐடி ரெய்டு விட்ட உடனே 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல கொடுத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரிங்க அரசியல் இவங்க இல்லையா 99 நான் மறுக்கவே இல்லை, அரசியல் எல்லா விதமான கூட்டணி இருக்கு. கலவரம் நடந்தப்ப இருந்தாருங்க தானே, நீங்க பாஜகவோட இல்லையா ஒட்டுமொத்தமா மறுத்ததுனால நான் சுட்டி காமிச்சேன். நான் வரேன், திரும்ப பேசலாம். மற்ற இதையும் நான் பேசுறேன். திரு நாராயணசாமி அவர்கள்ட்ட பேசுறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஓகே, இரண்டாம் கட்ட தலைவர்கள் உட்பட யாரும் எடப்பாடி பழனிசாமியோ இதுவரைக்கும் காங்கிரஸை எதிர்பார்த்திருக்கிறேன்னு ஒரு சமீட்சையோ இல்ல மறைமுக பொருளியோ கூட இதுவரைக்கும் சொன்னதா நான் உங்களுக்கு ரீட் பிட்வீன் லைன்ஸ் அதிகமா நான் படிக்கிறேன்னு கூட நீங்க சொல்லுங்க. பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு தீர்மானம் போட்டாங்க, பாஜகவுக்கு கதவுகள் மூடப்பட்டதுதான் சொன்னாரு. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்ப தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட் 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. நான் அதை மட்டும்தான் உங்க பார்வைக்கு சொல்றேன், பார்க்குறவங்களுக்கும் புரியும். அந்த அடிப்படையில் வச்சதுதான் திரு நாராயணசாமி. இதுல உத்தரப்பிரதேசம் எல்லாம் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகள் தான், அல்லது இதுல ஒன்றும் பெருசா நடந்துட போறது இல்லைன்றாங்க. எங்களை எல்லாம் விட உங்களுக்கு களம் தெரியும். என்ன நம்பிக்கை இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு? இன்னைக்கு குறைஞ்சபட்சமா இப்போ பிஜேபி 370 இடங்கள் அப்படிலாம் டார்கெட் வைக்கும் போது குறைஞ்சபட்ச காங்கிரஸ் 125 இடங்கள்ல வெற்றி பெற்றால்தான் ஆட்சி அமைப்பது, பிஜேபி ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியும்னா அதற்கான இடத்துல காங்கிரஸ் இருக்கா? அதுக்கான வியூகம் இருக்கா? அதாவது உங்களுக்கு நம்ம நண்பர் சொன்னது மாதிரி, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றுமே இல்லை, காங்கிரஸ் கட்சி ஒரு பலவீனமாக இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடம் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவருக்கு வந்து 80ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலை பற்றி பேசும்போது, பாராளுமன்ற தேர்தலில் 2 இடம் மட்டும் ஜெயிச்ச இந்த நாட்டில் ஜெயித்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. இதில் வெற்றி தோல்வி என்பது கட்சிகளுக்குள்ளே வந்து சகஜம். அதை வச்சு ஒரு கட்சியை பலவீனமாக பேசுகிறதுலாம் ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. அது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதி ஜெயிச்சது தனியார் நின்று ஜெயித்தோம், மற்ற தொகுதிகள் வந்து வெற்றி பெற முடியல. ராகுல் காந்தி அவர் கூட தோல்வி விட்டார். ஆனால் இப்பொழுது சமாஜ்வாதி கட்சி கூட கூட்டணி சேர்ந்த பிறகு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்பொழுது காரணமாக வந்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு சீட்டுமே வராத ஒரு காங்கிரஸ் கட்சி சில தொகுதிகளில் கூட்டணியில வந்து வாக்குகள் பெற முடியாத அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்தவங்க தோத்த தொகுதிகளும் இருக்கு. இதெல்லாம் அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்தவங்க தோத்த தொகுதிகளும் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச நம்பி இப்பொழுது பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும் நம்பிக்கையில் இருக்கிற நேரத்தில் இந்த கூட்டணி அமைந்தது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய இடி. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடைய பலமே உத்தரப்பிரதேசம் தான். நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களில் எவ்வளோ இடம் பெற முடியும்? குறிப்பாக இப்பொழுது மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான இடங்களை பெற முடியாது, ஒரிசாவில் பெற முடியாது, மேற்கு வங்காளத்தில் பெற முடியாது. குறிப்பாக இப்போ வந்து நிதிஷ்குமார் போனதுனால 50% வாக்குகள் பெற்று 2க்கும் சமமாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியோட ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்தது, அகிலேஷ் யாதவோடு சேர்ந்தது, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி குஜராத் மாநிலம் யூபியை தவிர இப்பொழுது இந்த மத்திய பிரதேசில் அவங்க ஆட்சி அமைச்சுக்கிறாங்க. அதே போல் ராஜஸ்தானில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டு வர முடியாது. அவர் பாலச்சந்திர அவர்கள் சொன்னது போல் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க ஏற்கனவே பெற்ற இந்த 303 இடத்துல ஒரு 50 இடங்கள் குறைகிற வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது.
இதுதான் நாம் என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் பிரதமரனுடைய உரையை பூரா கவனித்து பாருங்கள். அவர் அரசியல் கூட்டத்தில் பேசும்போது சரி, அல்லது அரசு விழாக்களில் பேசும்போது சரி, தன்னுடைய சாதனை பற்றி ஏதாவது சொன்னாரா? காங்கிரஸ் கட்சியை திட்டுறதும் இந்தியா கூட்டணி கட்சியை திட்டுறத தவிர பிரதமருக்கு எதையும் பேச மாட்டாரு. தினமும் பத்திரிகை நீங்கள் பார்த்தா, தொலைக்காட்சியை பார்த்தா, பிரதமர் இந்தியா கூட்டணி கட்சிகளை குறை சொல்றதை தவிர வேற ஒன்றும் பேசலை. இதிலிருந்து பிரதமருக்கு இந்த கூட்டணி அமைகிறதுனால பிரதமருக்கு உள் மனதில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு இடம் கிடைக்காதோன்ற அவர் கேள்விக்குறி வந்திருக்குன்னு என்னுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கும் ஒரு பாப்புலர் லீடரா அவர் தானே இருக்கிறாரு. இப்ப பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒண்ணு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்குல்ல, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதுக்கு என்ன வியூகம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எல்லாருமே உங்களோட கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில வர்றாங்க. ஆனால் வலுவான எதிர்கட்சி கூட்டணியை காங்கிரஸ் கொடுக்கிறதா, எதிர்ப்பை பதிவு பண்ணுதாங்கிற கேள்வி சேர்ந்தே வருதுல்ல. அதாவது உங்களுக்கு ரெண்டு கருத்து நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி 543 இடத்தில் நிற்கலை. ஒன்று, அதனால் அவர் பலமுள்ளவர் அப்படின்றத விட பிரதமருடைய செல்வாக்கு இருக்குதை தவிர அது ஓட்டா மாறாது. ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை விட மாநில கட்சிகளுக்கு காலத்தின் கட்டாயம் நாங்கள் ஒன்றாகி ஆகணும். ஏன்னா இந்த அதிகார துஷ்பிரயோகம் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இடியை பயன்படுத்துறது, வருமான வரித்துறையை பயன்படுத்துறது, அதே போல் சிபிஐ பயன்படுத்தி இந்த எதிர்கட்சி தலைவர்களை திட்டமிட்டு பழிவாங்குகின்ற நடவடிக்கை, அந்த கட்சிகளை பலவீனப்படுத்துகிற நடவடிக்கை, அது ஆம் ஆத்மி கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளையும் அந்த தலைவர்களை பலவீனப்படுத்தி அந்த கட்சியை பலவீனப்படுத்துறது தவிர வேற ஒன்றும் செய்யல. ஆட்சி பண்ணல, மக்களை பற்றி சிந்திக்கல, மக்களுக்காக எந்த திட்டத்தை நிறைவேற்றல, மக்களை பற்றி சிந்திக்காம பழி வாங்குகிற அரசியலை செய்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை விட்டு போனாதான் இந்த நாடு முன்னேறும்ன்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இல்ல, அது ஒரு எதிர்க்கட்சியா நீங்க வைக்கிற பார்வை. ஆனா வாக்குகளாக மாற்றுவதற்கான அரித்மெட்டிக்ஸ்ல எவ்வளவு தூரம் காங்கிரஸ் வேலை செய்துங்கிறதான. நீங்க 2019 இதே பரப்புரைகள் முன் வச்சீங்க. 2014 அவங்க சொன்ன வளர்ச்சி என்ன நடந்தது, வளர்ச்சி அரசியல முன் வச்சாங்களே, என்ன ஆச்சு, வேலை வாய்ப்பு உருவாச்சா, எல்லா கேள்விகளும் வச்சீங்க. அதே போல ஒரு செக்யூலர் கண்ட்ரி இன்னைக்கு மதவாத நாடாக மாற்றுகிறார்கள். இந்த எல்லா விமர்சனத்தையும் 19லயே நீங்க முன் வச்சிருக்கீங்க. அப்போது வாக்குகளாக அது மாறல. இப்ப 24ல அது எப்படி மாறும்? ஒருவேளை 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அதையும் மீறி கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி வலுவா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தேர்தலில் பரப்புரையில அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறது ஒரே மாதிரி இருக்காது. அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் பிரதமர் அவர்கள் பல மாநிலங்களுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரையில் அவர் சொல்கிறது ஒன்று தான். காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ண வேண்டியது, வாரிசு அரசியல் சொல்லுவார். ஏதோ பாரதிய ஜனதாவில் ஏதோ வாரிசு அரசியல் இல்லாத மாதிரி. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஊழல் கட்சின்னு சொல்லுவார், பாரதிய ஜனதா ஊழல் செய்யாத கட்சின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநில கட்சிகள் அதை விமர்சனம் பண்ணுவார். அதை தவிர அவருடைய சாதனை, இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் பிரதமராக இந்த நாட்டுக்கு நான் என்னென்ன சாதனை செஞ்சேன், விலைவாசியை குறைச்சனா, வேலை வாய்ப்பு உருவாக்கணுமா, மத கலவரத்தை குறைச்சோமா, வளர்ச்சியை உருவாக்கணுமா, கட்டமைப்புகளை உருவாக்கணுமா என்றதை பற்றி பேசவே மாட்டார். ஏன்னு சொன்னா இத மத கலவரத்தை உருவாக்குறதே பாரதிய 9 ஆண்டுகள்ல நாங்க என்ன செஞ்சோம் ஒரு புத்தகமே வெளியிட்டாங்க. அதாவது மக்கள், அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி வெள்ள அறிக்கை சமர்ப்பிச்சாங்க பாராளுமன்றத்தில். அது பூரா காங்கிரஸ் கட்சி திட்டி தான். அவங்களுடைய சாதனையை சொல்லல. இவங்களுடைய சாதனை என்ன? அதாவது 100 கோடி வெளிநாடுகளில் கடை வாங்கன்னு தான் இவங்களுடைய சாதனை. அதாவது ஒரு 2 கோடி பேருக்கு வருஷம் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நடக்கல. வெளிநாட்டுக்கிற கள்ளப்பணத்தை எடுப்பாருன்னு சொன்னாங்க, பண்ணல. பெட்ரோல் விலை என்ன விற்குது, டீசல் விலை, அதே போல சமையல் எரிவாயு விலை என்ன ஆச்சு,
அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க பரப்புரையில முன்வைக்க போறீங்க. சாமானிய மக்கள் வாழ நீங்க கேள்விகள் வைக்கிறீங்க. இந்தியாவில் உள்ள ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம். இந்தியாவில் உள்ள 10% பேர் தான் இந்த நாட்டினுடைய 63% சொத்துக்களை உரிமையாளராக இருக்கிறாங்க. இந்தியாவில், உலகத்தில் எந்த நாட்டிலையும் அது கிடையாது. அது மட்டும் இல்ல, மீதி உள்ளதுதான் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த சொத்து வச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏழை பணக்காரங்க எல்லாமே 10 ஆண்டுகள் நடந்த மாதிரி சொல்ல முடியல. இந்த ஏற்றத்தாழ்வு விவாதம் பண்ணன்னு வச்சுக்கலாம், பெரிய அளவில் போவோம்.